வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய விமர்சனம், அப்புறம் அந்த படத்துக்கு கிடைச்ச வசூல், இது இரண்டையுமே விரிவாக பார்த்துட்டோம். இன்னைக்கு படம் வெளியாகி 3வது நாள். வெளியான பல திரையரங்குகள்ல இருந்து இந்த படத்தை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்கன்னா படத்தை தேட்டர் இருந்து எடுத்துட்டோம்னு அவங்க யாரும் ஒன்றும் சொல்லல. ஆனா காட்சிகளை நிறுத்திட்டாங்க. வராத ஆட்களே வராம வெறும் இருக்கைகளுக்கு எப்படி காட்சிகள் போட முடியும்? அதனுடைய விளைவு பெரிய பெரிய திரைகளில் போட்டிருந்த இந்த படத்தை நிப்பாட்டிட்டு சின்ன திரைகளுக்கு மாற்றிருக்காங்க. சில திரைகளில் இந்த படம் இன்னும் ஓடுது, பல திரையரங்குகளில் கூட்டம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த படத்தை 3வது நாளே இந்த படத்தை தூக்கியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு நிலவரம். மற்ற இடங்களில் என்ன நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். வெளிமாநிலங்கள்லையோ வெளிநாடுகள்லையோ இந்த படத்துக்கு என்ன ரிசல்ட்டுன்னு நிறைய பேர் வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நீ பார்த்துருப்பீங்க. 10 பேர், 5 பேர், 4 பேர் தனியாக உட்காந்து படம் பார்க்குறேங்க, பயமாக இருக்குங்க, யாராவது இருக்கீங்களா, இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே போதும். இதை திரும்ப திரும்ப இன்னும் போட்டு அடிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. காரணம், ஏற்கனவே அடி வாங்கி பஞ்சராகி போய் நிற்கிது இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம். இவங்க நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, நாங்கள் ரஜினியை மிஞ்சிட்டோம், ரஜினி படத்தினுடைய சாதனைகளை நாங்கள் தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அது வேற, அரசியல் வேற. அரசியலில் அவங்களுடைய பொய் பிரச்சாரங்கள், அவங்களுடைய நோக்கம், அதெல்லாம் அது ஒரு தனி கதை. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரே இலக்கு ரஜினியை வீழ்த்தணும், ரஜினியை தாண்டிட்டேனான்னு சொல்லணும், அல்லது ரஜினியின் சாதனைகளை முறியடிச்சுட்டு சினிமா விட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லணுங்கிறதா விஜயனுடைய ஆசையாக இருந்தது. அவர் ரசிகர்கள் நோக்கமாக அதைத்தான் இருந்தது. இதில் என்ன தப்புன்னு கேட்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை, தாராளமாக. என்ன போட்டி தானே, போட்டி, அந்த உணர்வு, அந்த மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது பொறாமையாக வன்மமாக மாறக்கூடாதுன்றது தான் எல்லோருடைய கோரிக்கை. இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் போட்டி இல்லையா? இப்போ வரைக்கும் போட்டி இருக்குது. 2 பேருக்கும் 70+ ஆகிப்போச்சு வயசு. சினிமாவுக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனால் 2 பேரும் போட்டி போடுறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் எந்த கமல் ரசிகனோ அல்லது எந்த ரஜினி ரசிகனோ ஒருத்தர் கடிச்சு வைக்கிறதில்ல. அந்த போட்டி மனப்பான்மையில் சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க, சிலர் கொஞ்சம் ஹார்ஷாக தெரிவிப்பாங்க. அது அந்த அந்த பாயிண்டோட நின்றுடும். அதை தாண்டி போய் வன்மத்தை கக்கிறது, கடிச்சு வைக்கிறது, ரொம்ப கேவலமாக திட்டுறது, அநாகரிகமாக நடந்துக்கிறது, அதையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் அந்த ஒரு எல்லையை தாண்டி ரொம்ப கொடூரமாக அவருடைய பேச்சு தாக்குதல் இருந்ததால தான் இங்கே இந்த மாதிரியான ஒரு போக்கு உருவாச்சு. அதுக்கு காரணம் விஜயனுடைய அந்த முதிர்ச்சியற்ற ரசிகர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போட்டி தாராளமாக இருக்கலாம். விஜய்க்கு இந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஈவன் ரஜினியை தாண்டணும், ரஜினி சாதனைகளை முறியடிக்கணும், அப்போதான் நம்முடைய தனித்தன்மையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கும்? அது யாரும் தப்புன்னே சொல்ல முடியாது. அதனால விஜய் அப்படி நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி நினைச்சு படங்கள் பண்ணி அந்த படங்கள் சாதனை பண்ணா அந்த சாதனையை நம்ம பதிவு செய்துதான் ஆகணும். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனால் அப்படி நேர்மையான வழியில நேர்மையா மோதாமல், நேர்மையாக போட்டி போடாமல், ரசிகர்களை வைத்து பொய்யான தகவல்களை பரப்பி பொய் பிரச்சாரம் செய்து ஒரு படத்தை ஓட விடாமல் பண்றது, அல்லது இந்த இல்லாத அந்த சாதனைகளை இருக்கிறதா சொல்றது, இப்படியெல்லாம் சொல்ல போகத்தான் தொடர்ச்சியாக இருதரப்பு ரசிகர்களுக்கும் பெரிய மோதல். இப்போ இந்த ஜனநாயகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய கடைசி படம், அவர் திரையுலகை விட்டு போகிறங்கிறது அபிஷியலாக டிக்ளேர் பண்ணி சைன் ஆஃப்னு போட்டு படத்தை முடிச்சிட்டார். அப்போது இந்த 33 ஆண்டு கால திரையுலக பயணத்தில் விஜய் சாதிச்சது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கான வழியை உருவாக்கினது சாதனை. இந்த திரையுலகில் இத்தனை வருஷம் அவர் நடித்ததில் அவருடைய ஒரு சாதனை எதுன்னா, இந்த சினிமா, அதாவது சினிமாவை பயன்படுத்தி அரசியலுக்கு அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு கனவை எட்டி பிடித்தது தான் சாதனையை தவிர, திரையுலகில் அவர் என்ன சாதனை பண்ணார்னா, அவருடைய தனிப்பட்ட அவருடைய படங்கள் எந்த சாதனையும் பெருசாக பண்ணலை. அப்படி பண்ண ஏதாவது சாதனைன்னு சொன்னால் அந்த சாதனை எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் அவங்க ரசிகர்களும் அவரும் தான் காரணம். குறிப்பாக அவருடைய பட நிறுவன அந்த அதிபர்கள் இருக்காங்களே, பட தயாரிப்பாளர்கள்,
அவங்க இந்த ரசிகர்களை விட ரொம்ப மோசமா போயிட்டாங்க. இந்த ரசிகர்களாவது ஆர்வத்தில் எது ஒன்று பண்றாங்க, அவங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாது, அவங்களா ஒன்று போட்டுக்கிறாங்க. இப்போ ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் ஒருத்தர் போட்டிருந்தார் 138 கோடின்னு போட்டிருந்தார். அதை ஏன்டா ஒரு சைபரை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சைபர் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா பெரிய ரெக்கார்டு வந்துக்குமே அப்படின்னு தான் நான் அதில் கமெண்ட் போட்டேன். இன்னும் சிலர் வந்து அபிஷியல் மாதிரியே வந்து ஒரு, அதாவது அதிகாரப்பூர்வமாக ஒரு தயாரிப்பாளர் அறிவிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணி ஜனநாயகன் திரைப்படம் வந்து 152 கோடின்னு போட்டிருந்தாரு. ஏன்னா அது 152, ஏன்னா அதுக்கு ரஜினியோட படம் கூலி வந்து முதல் நாள் வசூல் 151 கோடி சன் பிக்சர்ஸ் அறிவிச்சது இல்லையா, அதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு 152.60 கோடின்னு நம்ம போட்டு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. இப்படி வந்து செய்வது தான் விஜயை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குது, விஜய் படங்களை கேலி பொருளாக மாற்றுது. இது எப்போது நடக்குது? இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக இது நடக்குது. யாரும் வந்து வேணும்னு விஜயை போட்டு புறான்றதில்ல, விஜய் யாரும் திட்டுறதில்ல, வேணும்னு போட்டு அடிக்கிறதில்ல. இந்த மாதிரியான போலி செய்திகளை உருவாக்குறது, பொய் பிரச்சாரத்தை பண்றது, அப்படி பண்ணும்போது இயற்கையாகவே எதிரில் இருக்கிறவங்க ரஜினி ரசிகனாக இருக்கணும், வேற ரசிகராக இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இயற்கையாகவே வந்து அதுக்கு மறுப்புன்னு ஒன்று வரும்ல, அந்த மறுப்புங்கிறது ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக வரும். அதுதான் விஜய் வந்து காலி பண்ணுறது. இந்த ஜனநாயகனுக்கும் அப்படிதான் நடந்தது. கடைசி வரைக்கும் வந்து விஜயால ரஜினியை முந்த முடியவில்லை. அதனால தான் ரசிகர்கள் வந்து ரஜினியிடம் மண்டியிட்ட விஜய் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. ஏன்னா நீ வந்து ரஜினியை குருவா, ரஜினியை தலைவரா, ரஜினியினுடைய ஃபேன் நான் சொல்லி தானே சினிமாவில் வளர்ந்தீங்க, சினிமாவுக்கு வந்தீங்க, சினிமாவில் வளர்ந்தீங்க. சினிமாவில் கடைசி படம் வரைக்கும் கூட வந்து ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாத உங்களால் படமே பண்ண முடியல. ஸோ அப்படி ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு ஏணியை வச்சு வளர்ந்த பிறகு அவரை தாக்குகிற ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணாமல் வேடிக்கை பார்க்கறது தான் வந்து அத்தனை பேருக்கு கோபத்தை உருவாக்குது. ஏன் இந்த படங்கள் எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அடி வாங்குது, நிதி வாங்குது? இப்போ அமெரிக்காவிலலாம் இந்த படம் சுத்தமாக ஓடவே இல்லை. முதல் நாளே வந்து படம் ஃப்ளாஷ் அங்கே வாஷ் அவுட் ஆகி போச்சு. முதல் நாளே அட்டர் ஃப்ளாப் ஆகி போச்சு. இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து பார்க்க ஆள் இல்லை. பொதுவாக அங்கே வீக்கெண்டு, இன்னைக்கு நேற்று இன்னைக்கு வீக்கெண்டு, வெள்ளி சனி தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுற நாட்கள். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஆர்வத்தோட பங்கேற்கிற அத்தனை பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த விஜயினுடைய ரசிகர்கள் இந்த கடந்த ஒரு 6 மாத காலமாக வந்து அவங்களுடைய போக்கு எப்படி இருந்தது, சமூக வலைத்தளங்களும் சரி அல்லது மற்ற பகுதிகளிலும் சரி, அந்த ரசிகர்கள் நடந்துக்கிட்ட விதம், பேசின விதமெல்லாம் இருக்க, அது அங்கே இருக்கிற ரசிகர்களை ரொம்ப புண்படுத்தியிருக்கு. அவங்களை இயற்கையாகவே இந்த படத்தை பார்க்குற ஆர்வத்தையே வந்து அது காலி பண்ணிடுச்சு. அதனால இப்போ மொத்தமாக பல்காக டிக்கெட் புக் பண்ணுற அந்த ரசிகர்கள்லாம் வந்து அமைதியை ஒதுங்கி நின்றுட்டாங்க. நாங்கள் இந்த வாட்டி படமே பார்க்கல, எங்களுக்கு இந்த படமே தேவையில்லை, இப்படி ஒரு வன்மம் பிடிச்ச இந்த கும்பலோட படம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், முதல் நாள் வசூலே $2 லட்சம் தான் முதல் நாள் வசூல். அப்போ அந்த படம் வந்து 1 மில்லியன் தாண்டதுங்கிறது பெரிய குதிரை கும்பம் மாறி போச்சு அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்காவில் 1 மில்லியன் 2 மில்லியன் இது தாண்டின பிறகுதான் மற்ற பகுதிகளில் வர கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இது உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைந்திருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம். பல தியேட்டர்கள் காத்து வாங்குது. இங்கே தமிழ்நாட்டில் சொல்லிட்டேன், மற்ற பகுதிகள்லாம் நான் பலமுறை சொல்லிட்டேன். இந்தியாவோட இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் டேர்மு. இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிறது என்னென்னா, சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்து, திருவனந்தபுரம், பெங்களூரு இந்த மாதிரி நகரங்களை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற நகரங்கள் இருக்குல்ல, இந்த நகரங்கள் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேரும். இப்போது சூரத்து, அகமதாபாத்து, இல்லை ஜெய்ப்பூர், இப்போ இந்த மாதிரி நகரங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் பார்ப்பாங்க? முதல் நாள் ஏதோ ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்துருப்பான். அவன் போய் எல்லாரும் காரி துப்பிட்டுருப்பான், இந்த படம் நல்லா இல்லைன்ட்டு. இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் அந்த படத்துக்கு போவாங்க? அது நார்த் இந்தியா மக்கள், அந்த உள்ளார்ந்த நகரங்கள் இருக்கிற மக்கள். கல்கத்தாவிலலாம் சேர்ந்த ஆள் கிடையாது படத்துக்கு. அப்போது இந்த படம் முதல் நாள் கூத்தோட, ஒரு நாள் கூத்தோட வந்து இங்கே தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. மற்ற பகுதிகளில் அந்த ஒரு நாள் கூத்து கூட முழுசாக நடக்கலை.
இந்த இப்பெல்லாம் வந்து மொத்த திரையரங்கமும் காத்து வாங்குது. இந்த மாதிரி ஒரு நிலை ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லப்பட்ட எந்த படத்துக்கு இது வரைக்கும் வந்தது. இந்த படத்துக்கு 350 கோடின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது விஜய்க்கு சம்பளம் 250 கோடி, மீதி 100 கோடி படத்தை தயாரிப்பு செலவு. கணக்கு தானே இது. என்னன்னா படத்தோட ப்ரொடியூசரில் விஜய் ஒருத்தர், ஆனால் அவங்க என்ன கணக்கு காட்டுறாங்க, விஜய்க்கு சம்பளம் 250 கோடின்னு கணக்கு காட்டுறாங்க. நீங்கள் இது ஒன்றே போதும் இவங்களுடைய அந்த பொய், இந்த சினிமான்ற பேரில் வந்து இவங்க எந்த அளவுக்கு பொய் கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தேட்டருக்காரங்களால் வந்து அதை சொல்ல முடியாது. இப்போ ரஜினி படம்னா இந்நேரம் வந்து ரஜினி வீட்டை முற்றுகையிட போகிறோம், எங்களுக்கு நஷ்டஈடு வேணும், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்னு கிளம்பியிருப்பாங்க. ஒரு ரஜினி படமாக இருந்தால் ஏன் திரும்ப திரும்ப அவரை எடுக்கிறோம் அப்படின்னா, இவங்க பண்ணுறதெல்லாம் யார், கமல் படம் ஏதாவது இப்போ தக் லைஃப் தோற்று போச்சு, எப்படி தோற்றுது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய மரண டிசாஸ்டர்னு தெரியும். யாராவது வந்து கொடி பிடிச்சாங்களா, உண்ணாவிரதம் இருந்தாங்களா, கமல் ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு எனக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டாங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் இதுவே அந்த படம் ரஜினி நடித்து அந்த அளவுக்கு மோசமாக தோற்று இருந்தா என்ன நிலைமை வந்துடும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் கேட்குறதுல தப்பு இருக்கா நீங்களே யோசிங்க. அப்படித்தான் இந்த படம் இவ்வளோ மரண முக்க டிசாஸ்டரு, ஆனால் யாருமே வந்து வாயை திறகளை முழு கூட இல்லை. வழக்கமாக ஒரு உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பேரை சொல்ல வேணாம் பாவம், ஏன்னா இப்போ ஆட்சி அவங்களது, அவர் பாதிச்சிருவார், அதனால சொல்கிறேன், பேரை நான் குறிப்பிட விரும்பல. அவர் இன்னைக்கு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு, ஜனநாயகன் கோலாகலமாக இருக்குது, ஓஹோன்னு இருக்குது. அவர் ஒரு 10 தேட்டரில் படம் போட்டிருக்காரு சொந்தமாக. இந்த 10 தேட்டருமே காத்து வாங்குது, 10 தேட்டருமே இணையத்தில் இருக்குது, 10 தேட்டருமே காத்து வாங்குது. மொத்தமாகவே அந்த முதல் நாள் 10 தேட்டர்லேயே மொத்தமாக சேர்த்து 1000 பேர் படம் பார்க்கல. 2வது நாள் வந்து அதுலேயே வந்து ஒரு கால்வாசி பேர் கூட படத்துக்கு வரல. 3 தேட்டரில் வந்து ஷோக்களை நிறுத்தியிருக்காங்க. அவர் தேட்டர்லேயே 3 தேட்டர் படம் போடாமல் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மனிதர் படம் வெளியான அந்த 2வது நாள் இவ்வளோ மோசமான வருகை இருக்குது, ரசிகர்கள் வருகை, பட் அவரால் அதை மறைச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, தியேட்டர் ஓஹோன்னு ஓடுதுங்க, திருவிழா மாதிரி இருக்குங்க, இன்னும் அந்த திங்கக்கிழமைக்குள்ளே வந்து பெரிய வசூலில் அள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ அவர் வந்து என் தேட்டர் காத்தாடுதுங்க, 3 ஷோ நிப்பாட்டிட்டுங்க, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் நிலைமை என்ன அவன் யோசிப்பாருங்க, அவரை சும்மா விட்டுருவாங்களா? அதனால் வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ மற்ற திரையரங்க உரிமையாளர் அத்தனை பேர், இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி சொல்கிறாரு, ஓஹோன்னு இருக்குதுங்கன்றாரு. அவர் தேட்டர் காத்து வாங்குது. அவர் தேட்டரில் படம் போட்டிருக்காங்க, பல ஷோக்களுக்கு வந்து ஆட்கள் மிக குறைவாக வந்திருக்காங்க, காத்தாடுது. ஆனால் வேறு வழி இல்லை, இப்படித்தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு என்ன நப்பாசுன்னா, முதலமைச்சர் பதவியில் விஜய் இருக்காரு, ஆளுங்கட்சி அவங்களுது, ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்துடும், நம்ம வந்து இதை அவசரப்பட்டு கிளைம் பண்ணக்கூடாது, நஷ்டம்னு போய் நிற்கக்கூடாது, இந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதுதான் ஜனநாயகனுடைய நிலை. இன்னைக்கு படம் வெளியான 3வது நாளில் ஜனநாயகனை வந்து மொத்தமாக ஊற்றி மூடி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வெளிப்படையாக அவங்களால தெரிவிக்க முடியல, நிலைமை அப்படி இருக்குது. அதனால் வந்து அவங்க அப்படியே பூசி மெழுகி வலி இருந்தாலும் வந்து ஆஹா ரொம்ப சுகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடந்து போகிற காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் வந்து இந்த 2 நாள் கலெக்ஷன் வந்து 100 கோடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பு, இன்னும் 100 கோடியை அவர்கள் தொடலை. நான் சொன்ன முதல் நாள் வசூல் 45 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நண்பர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார், இல்லை சார் இன்னும் கூட ஒரு 10% நீங்கள் வந்து கூட சொல்லலாம், ஏன்னா வந்து வெளிநாடுகளில் இப்போ இன்னும் சில நாடுகள்லேருந்தெல்லாம் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதன்படி பார்த்தா 20 கோடிக்கு மேலே வந்து வெளிநாடுகளில் வசூலாகிருக்கு இந்த படத்துக்கு. அதே போல் தமிழ்நாடு, இந்தியா, இந்த மற்ற பகுதி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கூட அது ஒரு 30-40 கோடி கிட்ட வரும் சார். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 10% இந்த படத்துக்கு இன்னும் வசூல் இருக்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் ஆனஸ்டாக நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். முதல் நாளில் இந்த படம் 50 கோடி வரைக்கும் வந்து அந்த படம் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. 2வது நாளில் பார்த்தீங்கன்னா அதில் சரிபாதியாக குறைஞ்சிருக்கு. அதனுடைய விளைவு வந்து அவங்களால 100 கோடின்னு கூட கிளைம் பண்ண முடியல.
ரசிகர்கள் போஸ்டர் அடிச்சுக்கிறாங்க வழக்கம் போல். முதல் நாளே 138 கோடி போட்டவங்க 2வது நாள் போட மாட்டாங்களா? அதனால் அவங்க ஆசைக்கு வந்து அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன, இன்னும் 100 கோடியை கூட இந்த படம் தொடலை. அநேகமாக அது நாளைக்கு தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு நாளைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையோட வந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அநேகமாக முடிஞ்சிடும். அன்னைக்கு வர்ற அந்த ரிசல்ட்டு தான் இதோட ஃபைனல் கலெக்ஷன், அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த படத்தினுடைய ஓட்டம்ங்கிறது திங்கக்கிழமையோடு வந்து நின்று போகுது. திங்கக்கிழமெல்லாம் அங்கங்கே ஒரு தேட்டரில் சில காட்சிகள் ஓடும், அவ்வளோதான். வேறு படங்கள் வேறு இல்லை. இந்த ஒடிசி இந்த மாதிரி படம் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. வர்ற 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பைடர்மேன் வரைக்கும் இந்த படத்தை வந்து அப்படியே வந்து தட்டு மாதிரி வந்து அவங்க ஓட்டுவாங்க. முதலமைச்சரை திருப்திப்படுத்துகிற ஒரு தலையாய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் இது நடக்கும். ஸ்பைடர்மேன் வரும்போது வந்து பெரும்பாலும் எல்லா தேட்டர் விட்டுமே ஜனநாயகன் பறந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ ஜனநாயகனுடைய ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை அதை வச்சுக்கலாம். அநேகமாக அது அடுத்த வீடியோவுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல. இருந்தால் வந்து புதிய தகவல்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன்.